இவ்வளவு டைம் கொடுத்து நீங்க மனம் திரும்பாவிட்டால் உங்களை பாதுகாக்க ஒருவரால முடியாது. நான் சொல்லுகிறேன், நரகத்தின் அக்கையினில் அழிந்து போவீர்கள். இன்னைக்கு தெரியாது, மரணம் ஒரு நாள் வாரிக்கொள்ளும் போது நடுங்குவீர்கள். ஆண்டவர் பேசினாரே சொன்னாரே கேட்காம போய்த்தனே, அதன் பிறகு உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, கண்டம்னேஷன். அது அவ்வளவுதான், நீ நியாய தீர்ப்பு உங்களுக்கு முடிந்தது, அவ்வளவுதான். அதன் பிறகு நரகத்தின் அக்கிலிருந்து வெளியே வர முடியாது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ளுங்க. இவ்வளவு சாட்சிகள், இவ்வளவு அடையாளங்களை தேவன் காண்பித்தும் இன்னும் நிர்விசாரமாய் நான் ஜெபிக்க மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், மோட்ச நரகம் இருக்கிறா, மரண சந்திக்கும் அன்னைக்கு தெரியும் தம்பி மோட்ச நரகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீ மரண நேரத்தை நெருங்கும் போதே கலங்கி விடுவாய். அறிந்து கொள், நீ இந்த நாளிலே கிறிஸ்தவனை நீ மனம் திரும்பாவிட்டால், பிஷப்மாராயிருந்தாலும் போதகராயிருந்தாலும் அநியாயம் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பாவிட்டால் ஒருவர் உங்களை காப்பாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக நியமிக்கப்பட்ட அக்னி கடலுக்கு போங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி அற்புத அடையாளங்களோடு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கு இந்த பாடு என்று சொன்னால், அபிஷேகம் பெறாம வெறும் மனிதர்களால் அபிஷேகம் பெற்று அதிகாரத்திற்குள்ளே வந்து ஜாதி வெறியோடு மத வெறியோடு கூட மற்றவர்களுக்கு அநீதியோடு செயல்பட்டு சபை பணத்தை சுருட்டி மிஷனர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்த சொத்துக்களை விற்று சாப்பிடுகிற கள்ளனாயிருக்கிற நீங்கள் எப்படி நரகத்துக்கு தப்ப முடியும்? மனம் திரும்புங்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் ஒருவரும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய பதவியில சபையில இருந்தாலும் சரி, no man can escape from the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதனை தப்ப முடியாது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று ஆக வேண்டும் என்பதை உணர்வோடு கூட காணப்படுங்கள். மனம் திரும்பி ஒப்புக்கொடுங்கள். இன்னும் எவ்வளவு நாள் தேவன் காத்திருப்பாரு? How long the Lord is going to wait for you? இன்னும் எவ்வளவு காலம் உங்களோட பேச? சின்ன பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்றாங்க, வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்றாங்க, குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன், ஆபாச படத்தை விட்டுட்டேன், கர்த்தர் விடுதலை கொடுத்தார், வீடியோ கேம் விடுதலை கொடுத்தார், இப்ப மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன்னு சொல்லி சிறு பிள்ளைகள், புறஜாதி மக்கள், இந்துக்கள், ஆண்டவர் அறியாத மக்கள் எழும்பி இன்னைக்கு சாட்சி சொல்லுகிறார்கள். இதை கேட்டும் உணர்வு இல்லாம இருக்கிற நீ எப்படி நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியும் என்பதை அறிந்து கொள். தேவன் கொடுக்கிற கடைசி எச்சரிப்பு, இந்த நாட்கள்ல மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் உங்களை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஒருவர் உங்களை காப்பாற்ற முடியாது.